அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி 20ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். மத்திய அரசுக்கு இடைக்கால ஈவுத்தொகையாக 28,000 கோடி வழங்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த இராணுவ வீரர்கள் 23 பேரின் வங்கிக் கடனை பாரத ஸ்டேட் வங்கி தள்ளுபடி செய்துள்ளது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை போட்டி தொடங்க உள்ளது. தேசிய சீனியர் மகளிர் காக்கி சாம்பியன் போட்டியில் ரயில்வே விளையாட்டு மேம்பாட்டு வாரிய அணி பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. 2018க்கான சித்திரை தமிழ் புத்தாண்டு விருதுகள் 56 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொடர்பு, விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவும் அர்ஜென்டினாவும் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையில் 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. ஆப்பிரிக்க யூனியனின் புதிய தலைவராக எகிப்து அதிபர் அப்தல் பதா எல்-சிசி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் சுற்றுலாத்துறை சம்பந்தமான ஒரு திட்டம். வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கிறிஸ் கெயில் தனது ஓய்வை அறிவித்துள்ளார். சிவ் சத்ரபதி விருது உதய் தேஷ்பாண்டே மற்றும் ஸ்மிருதி மந்தனாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ERSS அவசர உதவி தொலைபேசி எண் என்ன? ERSS அவசர உதவி தொலைபேசி எண் என்ன? 112. ஸோ 112 தான் இந்த ERSS அவசர உதவி தொலைபேசி எண் அப்படின்னு சொல்லலாம். இந்த ERSS அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நாட்டில் இந்த போலீஸுக்குன்னு தனியாக ஒரு நம்பர், தீயணைப்புக்குன்னு தனியாக ஒரு நம்பர், சுகாதாரத்துறைக்குன்னு தனியாக ஒரு நம்பர் இருக்குங்களா, அதெல்லாம் ஒரே நம்பரில் வந்து அழைக்கலாம். அந்த ஒரு அமைப்பு தான் இந்த ERSS அப்படிங்கிறது. தமிழகம் உள்ளிட்ட ஒரு 16 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பொதுமக்களோட அவசர உதவிகளுக்காக இந்த 112 அப்படிங்கிற ஒரு புதிய தொலைபேசி எண்ணும் ப்ளஸ் செயலியும் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னா பிப்ரவரி 19 நேற்று வந்து தொடங்கியிருக்கு. ஓகேங்களா, 11 மாநிலங்கள் மற்றும் 5 யூனியன் பிரதேசங்கள், டோட்டலாக வந்து 16 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, முதல் கட்டமாக இமாச்சல பிரதேசம், நாகாலாந்து இந்த மாநிலங்கள் வந்து தொடங்கப்பட்டது. அமெரிக்காவில் 911 அப்படிங்கிற நம்பரில் இந்த அவசர உதவி பெறலாம். அதே மாதிரியே நம்ம இந்தியாவிலும் இப்போ 112 அப்படிங்கிற ஒரு நம்பரில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. பல்கேரிய சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் 51 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? பல்கேரிய சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் 51 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? நிஹாத் சரீன். ஸோ நிஹாத் சரீன்னா இந்த பல்கேரிய சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் 51 கிலோ எடைப்பிரிவில் வந்து தங்கம் வென்றிருக்கிறாங்க. இது வந்து ஸ்ட்ரேஞ்சா 70வது போட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பல்கேரிய சர்வதேச குத்துச்சண்டை அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஸ்ட்ரேஞ்சா 70வது போட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதே மாதிரி 54 கிலோ எடைப்பிரிவில் வந்து மீனா குமாரி வந்து தங்கம் வென்றிருக்கிறாங்க. 48 கிலோ எடைப்பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த மஞ்சு ராணி அப்படிங்கிறவங்க வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே இந்தியாவை சேர்ந்தவங்க. எத்தனையாவது சீசன் IPL போட்டி மார்ச் 23 தொடங்க உள்ளது? ஸோ எத்தனையாவது சீசன் IPL போட்டி மார்ச் 23 தொடங்க உள்ளது? 12வது சீசன் கிரிக்கெட் போட்டி அதாவது IPL வந்து மார்ச் 23ஆம் தேதி வந்து தொடங்க இருக்குது. லாரஸ் உலகின் சிறந்த விளையாட்டு தொண்டு நிறுவனம் விருது எந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டது? ஸோ லாரஸ் உலகின் சிறந்த விளையாட்டு தொண்டு நிறுவனம் விருது எந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டது? யுவா. நம்ம இந்தியாவை சேர்ந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற இந்த யுவா அப்படிங்கிற ஒரு விளையாட்டு தொண்டு நிறுவனத்துக்கு தான் இந்த லாரஸ் உலகின் சிறந்த விளையாட்டு தொண்டு நிறுவனம் வந்து விருது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தொண்டு நிறுவன விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த லாரஸ் அப்படிங்கிற விருது வந்து உலகத்தில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்காக கொடுக்கப்படுறது, அடுத்து விளையாட்டு நிறுவனத்துக்கு கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, இந்த வகையில் வந்து நம்ம இந்தியாவில் உள்ள யுவா அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த யுவா அப்படிங்கிற அமைப்பு வந்து என்ன அப்படின்னா பின்தங்கிய சமூகத்தில் இருக்கிற இளம் பெண்களோட வாழ்க்கையை வந்து கால்பந்து விளையாட்டு மூலமா மேம்படுத்துற ஒரு அமைப்பு தான் இந்த யுவா அப்படிங்கிற அமைப்பு. இந்த ஜார்க்கண்ட் பகுதிகளில் வந்து இது வந்து இந்த பணியை வந்து மேற்கொள்கிறது. லாரஸ் உலகின் சிறந்த விளையாட்டு வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ லாரஸ் உலகின் சிறந்த விளையாட்டு வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நோவோக்
ஜோகோவிச். ஸோ நோவாக் ஜோகோவிச்சுக்கு தான் இந்த லாரஸ் உலகின் சிறந்த விளையாட்டு வீரர் வந்து வழங்கப்பட்டிருக்குது. இவங்க வந்து செர்பியா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விருது வந்து இந்த லாரஸ் விளையாட்டு விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு சொல்கிறேன். லாரஸ் உலகின் சிறந்த விளையாட்டு வீராங்கனை விருது சைமன் பேர்ல்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு, அதாவது ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை, அமெரிக்காவை சேர்ந்த ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை சைமன் பேர்ல்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு லாரன்ஸ் உலகின் சிறந்த விளையாட்டு வீராங்கனை விருது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆண்டின் எதிர்பாராத திருப்புமுனை விருது. ஸோ லாரஸ் ஆண்டின் எதிர்பாராத திருப்புமுனை விருது யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜப்பானை சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனையான நவாமி ஒசாகாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மீண்டு வந்த வீரர் விருது. ஸோ மீண்டு வந்த வீரர் விருது யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த கோல்ஃப் வீரரான டைகர் வுட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்டின் சிறந்த அணி, ஓகேங்களா, ஆண்டின் சிறந்த அணி எது அப்படின்னா பிரான்ஸ் கால்பந்து அணி. பிரான்ஸ் கால்பந்து அணி தான் ஆண்டின் சிறந்த அணி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறந்த செயல்திறன் மிக்க வீரர் விருது. சிறந்த செயல்திறன் மிக்க வீரர் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஸ்னோ போர்டிங் வீரரான சோகிம் அப்படிங்கிறவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறந்த மாற்றுத்திறனாளி வீரர் விருது. சிறந்த மாற்றுத்திறனாளி வீரர் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லோவேக்கியாவை சேர்ந்தான மலையேறும் வீராங்கனையான ஹன்ரைட்டா பாஸ்கோவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹன்ரைட்டா பாஸ்கோவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாழ்நாள் சாதனையாளர் விருது. லாரஸ் வாழ்நாள் சாதனையாளர் விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்சன் வெங்கர். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கால்பந்து வீரர் ஆர்சன் வெங்கர் அப்படிங்கிறவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் விதிவிலக்கு சாதனை விருது எய்ட் கிப்சோ அப்படிங்கிற கென்யாவை சேர்ந்த மராத்தான் வீரர் எய்ட் கிப்சோ அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. தமிழக அரசின் சார்பில் ஊவேசா பிறந்த நாள் எந்த நாளில் கொண்டாடப்பட்டது? ஸோ தமிழக அரசு சார்பில் ஊவேசா பிறந்த நாள் விழா எந்த நாளில் கொண்டாடப்பட்டது? பிப்ரவரி 19. ஸோ பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் ஊவேசா பிறந்த தினம் வந்து கொண்டாடப்படுது. 165வது பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரியே ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் இரட்டைமலை சீனிவாசனின் பிறந்த நாள் எப்போது கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ITSSO என்ற இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ITSSO என்ற இணையதளத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ராஜ்நாத் சிங். ஸோ ராஜ்நாத் சிங் தான் இந்த ITSSO அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இவங்க மட்டும் தொடங்கலை, மேனகா சஞ்சய் காந்தியும் சேர்ந்து தான் தொடங்கியிருக்காங்க. அதாவது யூனியன் ஹோம் மினிஸ்டராக இருக்கிற ராஜ்நாத் சிங்கும் மற்றும் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டோட மினிஸ்டராக இருக்க மேனகா சஞ்சய் காந்தியும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ITSSO அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் ஃபார் செக்ஷுவல் அஃபென்சஸ். இன்வெஸ்டிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் ஃபார் செக்ஷுவல் அஃபென்சஸ். இது மட்டும் இல்லை, சேஃப் சிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் மானிட்டரிங் போர்ட்டலும் இது வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ITSSO மற்றும் சேஃப் சிட்டி இம்ப்ளிமெண்டேஷன் மானிட்டரிங் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டலையும் தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் சிட்டிஸ் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு 8 சிட்டிஸில் வந்து இந்த சேஃப் சிட்டி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத், பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத், கொல்கத்தா, லக்னோ, மும்பை இந்த நகரங்களில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் CCTV கேமரா வைக்கிறது, அடுத்து ட்ரோன் வச்சு பாதுகாக்கிறது, அதாவது ட்ரோன் கேமரா வச்சு கண்காணிக்கிறது, இந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வரது தான் இந்த சேஃப் சிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அகத்தியமலை சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார்? ஸோ அகத்தியமலை சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார்? தன்யா சனால் கே அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. தன்யா சனால் கே அப்படின்னு சொல்லலாம். இவங்க தான் அகத்தியமலை சிகரத்தை அடைந்த முதல் பெண் அப்படின்னு சொல்லலாம். அகத்தியமலையோட உயரம் எவ்வளவு அப்படின்னா 1868 மீட்டர் உயரம் கொண்டதான் அகத்தியமலை. UNHCR சார்பில் வழங்கப்படும் மார்டின் என்னல்ஸ் மனித உரிமைகள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ UNHCR சார்பில் வழங்கப்படும் மார்டின் என்னல்ஸ் மனித உரிமைகள் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அப்துல் அசீஸ் முகமது. ஸோ அப்துல் அசீஸ் முகமதுக்கு தான் இந்த UNHCR சார்பில் வழங்கப்படுற மார்டின் என்னல்ஸ் மனித உரிமைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த UNHCR அப்படின்னா என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர்
ஃபார் ரெஃப்யூஜிஸ், அதாவது அகதிகளுக்கான ஒரு ஐநா அமைப்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா, யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜஸ். ஓகேங்களா, இது வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 டிசம்பர் 14 இந்த UNHCR அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தொடங்கியிருக்காங்க. இதோட ஹெட் சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவாவில் தலைமையகம் இருக்குது. இதோட ஹெட் கமிஷனர் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்போ கிராண்டி அப்படிங்கிறவங்க. தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்கும் ஆய்வுக்குழுவின் தலைவர் யார்? ஸோ தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்கும் ஆய்வுக்குழுவின் தலைவர் யார்? அனூப் சக்தி. ஸோ டாக்டர் அனூப் சக்தி தான் இந்த தேசிய குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்கும் முறைகள் குறித்த ஆய்வுக்குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த இவர் தலைமையிலான குழு வந்து ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதன்படி தேசிய குறைந்தபட்ச ஊதியமாக நாள் ஒன்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 375 ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. அல்லது மாதம் வந்து 9750 ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க. கூனி வைசாகி என்ற நூல் எது சம்பந்தமானது? ஸோ கூனி வைசாகி என்ற நூல் எது சம்பந்தமானது? ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பந்தப்பட்ட ஒரு கவிதை நூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, இது எழுதினவர் யாரு அப்படின்னா நானாக் சிங் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. அதாவது 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி குறிப்பிட்ட ஒரு கவிதை நூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை வந்து 1920 வந்து அந்த ஆங்கிலேய அரசு வந்து தடை செஞ்சாங்க. இப்போ இது வந்து ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருக்குது. இந்த கூனி வைசாகி அப்படிங்கிற கவிதை நூல் வந்து ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருக்குது. இந்தியாவின் முதல் ஃபுல் டோம் 3D டிஜிட்டல் தியேட்டர் எங்கு அமைந்துள்ளது? ஸோ இந்தியாவின் முதல் ஃபுல் டோம் 3D டிஜிட்டல் தியேட்டர் எங்கு அமைந்துள்ளது? கல்கத்தா. ஸோ கல்கத்தாவில் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல் டோம் 3D டிஜிட்டல் தியேட்டர் வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். கல்கத்தா வந்து மேற்கு வங்கம் மாநிலத்தை சேர்ந்தது. இந்த மேற்கு வங்க மாநிலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மேற்கு வங்க CM யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி. கவர்னர் யார் அப்படின்னா கேத்ரிநாத் திரிபாதி அப்படிங்கிறவங்க. 79வது IHC எங்கு நடைபெற உள்ளது? ஸோ 79வது IHC எங்கு நடைபெற உள்ளது? மத்திய பிரதேசம். ஸோ மத்திய பிரதேசத்தில் போபால் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த 79வது இந்தியன் ஹிஸ்ட்ரி காங்கிரஸ், ஓகேங்களா, IHC அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்திய வரலாறு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து போபாலில் நடைபெற போகுது. இந்த இந்திய வரலாற்று காங்கிரஸ் வந்து 1935 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மத்திய பிரதேசத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா மத்திய பிரதேசோட தலைநகர் என்ன அப்படின்னா போபால். CM யார் அப்படின்னா கமல்நாத். கவர்னர் யார் அப்படின்னா ஆனந்தி பென் பட்டேல். புமா பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ புமா பிராண்ட் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? மேரிகோம். ஸோ மேரிகோம் தான் இந்த புமா பிராண்ட் அம்பாசிடராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க குறிப்பாக இந்த பெண்கள் பயிற்சிக்கான தூதராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதோட இன்றைய நடப்பு முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். ICC மகளிர் ஒருநாள் பேட்டிங் தரவரிசையில் முதலிடம் வகிக்கும் இந்திய வீராங்கனை யார்? ஸ்மிருதி மந்தனா. உலக புற்றுநோய் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? February 4. இன்றைய கேள்விகள் மை சிட்டி மை பட்ஜெட் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? மை சிட்டி மை பட்ஜெட் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? இரண்டாவது கேள்வி அர்ஜென்டினாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அர்ஜென்டினாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.